வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு எனக்கு கடன் இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கேன். நிம்மதியே இல்லை. என்ன பண்ணுறதே தெரியல. ரொம்ப கஷ்டத்தில் நான் இருக்கேன். யாராவது உதவி செய்வாங்களா எதிர்பார்க்குறேன். யாரை உதவி செய்ய மாட்டுறாங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம லோனை பற்றியோ லோன் சம்மந்தமான விஷயங்களை பற்றியோ பார்க்க போகிறது இல்லை. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் 3 விதமான குதிரைகள் இருக்கு. 3 குதிரையும் பேசக்கூடிய குதிரைகள். ஸோ அந்த குதிரைக்கு முதலாளி இருக்கிறாரு. அந்த முதலாளிக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு, இந்த 3 குதிரையில் எந்த குதிரைப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, பிடிச்சதுக்கான காரணம் நிறைய இருக்குது, இருந்தாலும் முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் சொல்லிட்டு அந்த 3 குதிரையை 2 நாள் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் பட்டினியாக போடுறாரு. பட்டினியாக போட்ட பிறகு அந்த 3 குதிரைகிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு பசிக்குதா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் ஒரு போட்டி வைப்பேன், அந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும். ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் போக வேண்டியிருக்கும். அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ரீச் ஆன பிறகு தான் உங்களுக்கு ருசியான பதார்த்தங்களும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்க அனைத்து விதமான விஷயங்கள் அங்கே இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே உழைக்க கூட தேவையில்லை, நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் இருக்குது. ஆனால் 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் போகணும். இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 3 பேர்லேயும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு பசி இப்போ ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வைக்கோல் தரேன். அந்த வைக்கோல் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பசிக்கு தேவை சொன்னீங்கன்னா உங்கள் முதுகில் வைக்கிறேன். ஆனால் அது கூடவே ஒரு 5 கிலோ வெயிட்டை நான் வைப்பேன். நீங்கள் தேவைன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு போது ஃபஸ்ட்டு குதிரை சொல்லிச்சா, ஐயா தயவு செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், என் முதுகுலேயே வச்சுருங்க, வெயிட்டை வச்சுடுங்க, என் வைக்கோலாம் முதுகுலேயே வச்சுருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிச்சான். இன்னொரு குதிரை கிட்ட சொன்னாராம், உனக்கு பசி எடுத்துச்சுன்னா நீ கூட இவர் போல் வாங்கிக்கலாம்ப்பா, ஆனால் உங்களுக்கு கழுத்தில் மாட்டுறேன், நீ டிசைட் பண்ணிக்கோ, உங்கள் ஃபுட்டை கழுத்தில் மாட்டிப்பேன், வெயிட்டை 5 கிலோ மேலே வச்சுப்பேன், உனக்கு ஃபுட்டு வேணும்னா வெயிட்டு சுமந்து தான் ஆகணும்னாப்லையா. சரி, அதுவும் கழுத்தில் ஃபுட்டை மாட்டிக்கிச்சு, மேலே 5 கிலோ வெயிட்டும் வச்சுக்கிச்சு. 3ஆவது குதிரை கேட்டாராம், உனக்கு வைக்கோல்னா அவங்கள போய் உங்களுக்கு நான் செய்கிறேன் போது அந்த 3ஆவது குதிரை வேணான்னுச்சான். எனக்கு எந்த விதமான ஃபுட்டு வேணாம், நான் 5 கிலோமீட்டர் போயிட்டு நான் அதை அனுபவிச்சுக்கிறேன், கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு சொல்லிச்சான். சரி, குதிரை பந்தயம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே 3 குதிரையும் ஆல்ரெடி பசியில் இருந்ததுனால ஃபஸ்ட்டு குதிரை என்ன பண்ணிச்சா, முதுகில் இருக்கக்கூடிய சாப்பாடை திரும்பி 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 சாப்பிட்டுட்டே போச்சான். அது ஓட சொன்னால் நடந்துக்கிட்டே போச்சான். சுமக்க முடியல. அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு பசி இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டே வந்துச்சான். 2ஆவது குதிரை பார்த்தீங்கன்னா, கழுத்தில் மாட்டதுனால சாப்பிட்றதுக்கு திரும்பலாம் தேவையில்லை, வாய்க்கிலே பக்கத்துலேயே இருக்கிறதுனால அழகாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சா, பொடி நடையாக நடந்து போயிருந்துச்சான். ஆனால் 3ஆவது குதிரைக்கு பசி, வெயிட் இல்லை ஆனால் பசி, அதனால் மிக வேகமாக ரொம்ப சீக்கிரமாக போச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த ரீச் ஆயிடுச்சான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் சொன்னாராம், இதை பார்த்துக்க, இதுதான் எனக்கு பிடிச்ச குதிரை. ஏன்னா சகிப்புத்தன்மை, நம்ம எங்கே போய் ரீச் ஆகுறோமோ அது வரைக்கும் அதோட சகிப்புத்தன்மையில் கரெக்டாக இருந்துச்சு, அந்த குதிரை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிச்சான். இந்த கதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துலாம் இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு மேலே வெயிட் இருக்க மாதிரி உணவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களுடைய லட்சியம் என்னன்னு ஒன்று கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றாச்சு, அவ்வளோதான், நம்ம செட்டில்டு, இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அப்பா அம்மா வச்சுருக்க சொத்தை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. எந்த விதமான லட்சியமும் இருக்காரு. அவர் பெரிய படிப்பெலாம் படிச்சிருப்பார், ஆனால் படிச்சுக்க வேலையெல்லாம் இருக்காது. அவர் அவங்க அப்பா சொத்தை அழகாக மெயின்டைன் பண்ணாவே போகுதுன்னு நினச்சி நிற்கக்கூடிய ஒரு ஆள். 2ஆவது பார்த்தீங்கன்னா, படிச்சிருப்பாங்க, வேலை கிடச்சிருக்கும். ஆனால் என்ன வேலை கிடச்சிருக்குன்னா, இவர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், ஒரு அக்கௌண்டன்ட் சம்மந்தமான வேலை பார்த்துட்டு இருப்பார், ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலை பார்த்துருப்பார். என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில் சாப்பிட்டா போதும்னு நினச்சக்கூடிய விஷயம். ஏன்னா பசி, ஏன்னா அவங்களை சூழ்ந்துக்க ஃபினான்ஷியல் டிமாண்டு, எப்படியாவது எனக்கு இப்போ கிடச்சா போதுன்ட்டு சாப்பிடக்கூடிய விஷயம். 3ஆவது ஒரு நபர் இருக்கிறாங்க. அந்த 3ஆவது நபர் தான் வெளியில் தலை காட்ட முடியாத லெவலுக்கு இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய நீரும் அதே விஷயந்தான். என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓடும்பொழுது இது போல் கடன் பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம அம்மா அப்பா எதுவுமே சேர்த்து வைக்கல, நமக்கு ப்ராப்பராக நம்ம படித்ததுக்கான வேலை ஒரு லட்சியத்தோடு நம்ம போகும்போது அந்த வேலையும் கிடைக்காம பட்சத்தில் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த பிஸ்னஸ் ஒரு நஷ்டம் வரும்போது இருக்கிறவங்களாம் குத்தி கொதறி அது இன்னும் நஷ்டமாக்கி நம்ம வெளியே தலை காட்ட முடியாத ஒரு லெவலில் இருப்போம். அதாவது ஒரு பாலைவனத்தில் தனியாக போகிற மாதிரி தான் உங்களோட சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் உங்களோட லட்சியம் பெருசு. அதனால் பொறுமையாக அதை ரீச் பண்ணுற அளவுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ வேகம் முக்கியம். வேகமாக சிந்திங்க.
உங்களுடைய இடத்த நீங்கள் சந்திக்க முடியும், ரீச் ஆக முடியும். விட்டில் பூச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விட்டில் பூச்சின்றது என்னென்னா, இந்த டியூப்லைட் எல்லாம் வந்து ஒட்டிக்கும் பாருங்கள். அதாவது சுற்றி மொய்க்கும். நம்ம கூட ஆயில் தடவி பேப்பரில் வைப்போம், அதை பார்த்து ஒட்டிக்கும் பாருங்கள். இது பேர் தான் விட்டில் பூச்சி. ஆக்சுவலாக நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. விட்டில் பூச்சி ஒரு நாள் தான் வாழும், டக்குன்னு செத்துருவோம்னு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக விட்டில் பூச்சியை பொறுத்த வரைக்குமே பல மாதங்கள் வாழக்கூடிய ஒரு பூச்சி. ஆனால் அதோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா, தன்னை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒளியில் போய் ஒட்டிக்கிறது. அதனால தான் அது சாகிறதுக்கான முக்கியமான காரணமே. சில பேர் வந்து தங்களுடைய லட்சியங்களுக்காக பொறுமையாக இல்லாமல் இது போல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லி தங்களோட லட்சியங்களை தங்களுக்கான ஒரு விஷயத்தை யோசிக்காமல் இது போல் ஒட்டிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஆனால் மின்மினி பூச்சிகள் அப்படி கிடையாது. மின்மினி பூச்சிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். அவங்க ஸ்டார்டிங் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அதாவது பூச்சி நீங்கள் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் காட்டுற பாருங்க, அவ்வளோ ஒன்றும் அழகாலாம் இருக்காது, ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அதாவது ஈரப்பதம் இருந்துக்கக்கூடிய ஒரு இடத்துல முட்டை போட்டு போயிடும். அந்த முட்டை வந்து ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடிய ஒரு சேத்துல தான் இருக்கும். அது மேலே வந்து அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே தான் அந்த ஒலி வரும். லூசி பேரன் லூசி பேரிஸ் என்ற ஒரு வேதிப்பொருட்கள் மூலமாக அந்த ஒலி உருவாகுது. இது வந்து ஆண் பூச்சிக்கு மட்டும்தான் உருவாகும். ஸோ நான் ரொம்ப டீப்பாலாம் போகலை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த ஒலி வர்றதுக்கு ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் வர வரைக்கும் அது வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒளியை தேடி செல்லக்கூடிய விட்டில் பூச்சி மறிக்கிறது ஒளியை தன்னிடமே உருவாக்கி கொள்ள சில பூச்சிகள், அதாவது மின்மினி பூச்சிகள் பொறுத்து இருக்குது. அதுபோல் உங்களுக்கு ஒரு டைம் வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்னா, உங்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் சேரும் சகதியமாக தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், அவமானமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் விட்டில் பூச்சி போல் கணக்கு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்க வாங்கிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறானே, நமக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்க மாட்டுது, காரணம் நம்மளை மறந்துட்டாரா, நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களா, இதில் போல் ஒரு சந்தேகத்தோடு யோசிக்க வேணாம். நீங்கள் வந்து விட்டில் பூச்சி இல்லை, நீங்கள் மின்மினி பூச்சி. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை தேடி அனைவரும் வருவாங்க. அந்த மின்மினி பூச்சிக்கு இருக்கிற பவர் பார்த்திங்கன்னா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பூச்சியாக மாறிடும். அந்த பூச்சிக்கு கூடிய பெரிய விஷயமா தான். பட்டாம்பூச்சியை கூட பார்க்க முடியும், ஆனால் மின்மினி பூச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப சுத்தமான இடத்துல தான் இருக்கும், குளத்தங்கரை பக்கத்தில் தான் இருக்கும், குளிரான இடத்துல தான் இருக்கும், அது தேகம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அரிதான ஒரு பூச்சி தான். ஆனால் அது துவக்கம் எப்படி இருந்தது, ரொம்ப மோசமான ஒரு இடத்துல தான் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர விஷயம். ஸோ இதுதான் சொல்ல வரேன். உங்களுடைய சூழ்நிலை இப்பயே பார்த்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு உங்களை கணிச்சிடாதீங்க. நம்ம இப்படியே போயிடுவோம், நம்ம வாழ்க்கையை இப்படியே போயிடும்ட்டு உங்கள் மனசில் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களை பற்றி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்காக வச்சுருக்கக்கூடிய பிளான் பெருசு. அதனால் உங்கள் மனசை பெருசாக வைங்க, பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வெளியில் இருக்கிறவங்களாம் நம்ம திட்டுவாங்களா, நம்மளை அவமானப்படுத்த காத்துட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த பயப்படுறீங்க தெரியுமா? இந்த பயத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பணம் தரணும்னு பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பணம் கொடுத்தவனை பொறுத்த வரைக்குமே இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா ஒரு பயத்தில் இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே பயம்தான் இருக்குது. ஆனால் அவன் காட்டிக்க மாட்டான், அவன் மிரட்டினா தான் இவன் கொடுப்பான்ட்டு உங்கள்கிட்ட மிரட்டுவாங்க தவிர அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் உங்களோட தைரியத்தை பார்த்து தான் அவங்க வந்து தைரியமாக இருக்க முடியும். நீங்களும் ஐயோ நடக்காதுங்க, நாளைக்கு தந்துடுங்க, அந்த கை பேசுறதெல்லாம் பேசுக்காமல் என்னால் முடியும், கண்டிப்பாக தரேன்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய தைரியமான வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். சிலர்லாம் பார்த்தீங்களா, இந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த காட்டிக்காமல் ஒரு தைரியமாக பேசுவாங்க பாருங்கள். அவன் பேசுறதை பார்த்தா இன்னும் 2 லட்சம் கொடுக்கலாம்டா இவனுக்கு, இவனால் முடியுண்டான்ற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக வைங்க. ஏன்னா நீங்கள் இப்படி இருக்க போதில்லை, உங்கள் வாழ்க்கை பெருசு. அதனால் பெரிய விஷயங்களை யோசிங்க, பெரிய விஷயங்களை சிந்திங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.